கிறிஸ்துவ போல் பரிபூரணர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய சுத்தமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இருக்கிற ஓட்டத்தில் நம்ம கரெக்டாக ஓடணும் அப்படின்னா ஆண்டவர் கனி கொடுக்குற வாழ்க்கை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஓகே கீழே விழுந்துட்டா பரவாயில்ல, எந்திரிச்சு மறுபடியும் கீழே விழுந்துட்டு நான் விழுந்துட்டேன் அவ்வளோதான், இனிமேல் பழையபடியாக என்னால் வர முடியாது, ஸ்பிரிச்சுவலாக என்னால் க்ரோ ஆக முடியாது, இந்த மாதிரி இல்லாமல் கீழே விழுந்துட்டேன் பட் என்னை தூக்கி எடுக்க என் தேவன் மறுபடியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படி சொல்லி மறுபடியும் எந்திரிச்சு ஓடி அடுத்து நம்ம ஒரு பாயிண்டில் என்ன வந்துடணும்னா, எப்போ நம்மளால் நல்லா கனி கொடுக்க முடியும் அப்படின்னா நம்மளால் இந்த பாவத்தில் நான் விழுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாது. அப்படி இருக்கும்போது தான் நம்மளால் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிட்டோம், நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டியோட நெக்ஸ்ட் லெவல் போயிட்டோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமா. அப்போ தீமையான காரியத்தை நம்ம என்ன செய்யணும், வெறுத்துடணும். ஆண்டவருக்கு பிடிக்காததை நம்மளுக்கு பிடிக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிற ஆவியின் கனி தான் நம்மளுக்குள்ளே இருக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் நம்ம அழிக்கிறவங்களா மாறணும். ஸோ